ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 1 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காருல, நீ காவேரி கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அவ வந்தோடனே உங்களுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அவ வந்தோடனே தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு தாத்தா என்னடா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப பாட்டி என்ன பண்றாங்க, ஆனா காவேரிக்கு கால் பண்ணி கோயிலுக்கு வர சொல்றாங்க. இப்ப பாட்டி வந்து கோயில்ல போய் காவேரியை மீட் பண்றாங்க. அப்ப காவேரி கிட்ட வந்து, நீ என்ன வீட்டுக்கு வர போறியா, அவங்க கூட சேர்ந்து வாழ போறியா, அப்ப நீ சொன்ன வாக்குலாம் என்னாச்சு, உனக்கு வாக்கு கொடுத்தா காப்பாத்த தெரியாதா, அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல எல்லாம் அவன் வந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க காவேரியை. நீ வந்து வரவே கூடாது, நீ அப்படி வந்தனா இன்னும் உயிரோடே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, கங்கா வந்து சாரதா கிட்ட வந்து பொறுமையா பேசுறாங்க. அப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் தெரியாமையா இருக்குது, அவ வந்து அந்த பையனை தான் நினைச்சிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் அவ நினைக்கிறது எனக்கு புரியுது, அதனால அவ வந்தோடனே அந்த பையன் வந்து கூப்பிட்டானா அவளை பேசாம அவங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுலாம் நான் இருக்கிறேன்னொடனே இப்ப கங்கா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. பாட்டியும் அதை பத்தி சந்தோஷமா இங்க வீட்டுல பேசிட்டு இருக்கும் போதே விஜயோட சித்தி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, என்ன நீங்க காவேரி வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா, இல்ல நீங்க அனுப்ப வேண்டாம், பசுபதினாலதான் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம், மறுபடியும் எங்களால அசிங்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரொம்ப பேசுறாங்க. அஜயோட வாழ்க்கை அதனாலதான் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்ப ராகினி எங்களுக்கு வேண்டாம், காவேரி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதையும் மீறி காவேரி நீங்க எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்கன்னா இந்த மாதிரி எங்க அம்மாவே அப்பாவையும் உயிரோட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, தாத்தாவும் விஜயும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா கேக்குறாரு, என்னடா காவேரி வந்துன்னு சொல்றேன் சொன்ன சர்ப்ரைஸ்னு. அதான் தாத்தா, கோர்ட்லனாச்சும் நீங்க டென்ஷன்ல காவேரியை பாத்தீங்க, கண்டுபிடிக்காம போயிட்டீங்க, வீட்டுக்கு கூட வந்தால நீங்க கண்டுபிடிக்காம போனீங்க, பாட்டி கூட கண்டுபிடிக்கல, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க பாட்டியும் சித்தியும் உள்ள வராங்க. அப்போ உடனே விஜய் வந்து இந்த மாதிரி கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா, நான் போயிட்டு காவேரியை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போறாரு. அப்போ உடனே பாட்டி வந்து தாத்தாட்ட சொல்றாங்க, அவன் எதுக்கு காவேரி இங்க கூட்டிட்டு வரணும், அவளால பட்ட இதெல்லாம் பத்தாதானே. தாத்தா வந்து நீ பேசுறதுன்னா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, காவேரி வீட்டுக்கு விஜய் போயிடுறாரு. அங்க குமரன் நிவின் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப சாரதா கிட்ட வந்து விஜய் வந்து பேசுறாரு, காவேரி நீங்க கண்டிப்பா எங்களோட அனுப்பி வைக்கணும், அவளை அனுப்பி வைக்கட்டு நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம காவேரி இப்ப இருக்கிற நிலைமை அவங்க யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது காவேரி அப்படியே ஷாக் ஆகி விஜய் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுவும் என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. மோஸ்டா நெக்ஸ்ட் வீக் வந்து பிரெக்னன்சி ரிவீலா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.